வணக்கம் மக்களே. இப்ப வணக்கம். பாத்தீங்கன்னா தாவேக அரசாங்கம் பெண்கள் பாதுகாப்புக்காக சிறப்பு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை படை. அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்த மாதிரி என்ன சொல்றது தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினோட அதிகார வரம்பு என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா எதுவுமே இல்லை. அவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குல்ல, இந்த அமைப்பு மாதிரிதான் அவங்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். பார்த்து எங்கேயாவது ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வழக்கு பதியுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணலாம். ஆனா இதுக்கு முன்னால இருந்த மகளிர் போலீஸ் வழக்கு பதியலாம், இவங்க வழக்கும் பதிய முடியாது, ரெக்கமெண்ட் தான் பண்ணலாம். சரி, அதுதான் பண்றாங்க. வேற என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா தினம் தினம் காலையில இருந்து நைட் வரைக்கும் 24 மணி நேரமும் வீடியோ வருது. என்ன வருது? அங்க போய் அறிவுரை சொன்னாங்க, இங்க போய் அறிவுரை சொன்னாங்க, இங்க போயிட்டு விளக்கம் சொன்னாங்க, விவரம் சொன்னாங்கன்னு ஃபுல்லா ரீல்ஸ் தான். ஸோ ரீல்ஸ் அரசாங்கம் தான். இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகவே ஒரு போலீஸ்ல ஒரு பிரிவினரை அதிகாரப்பூர்வமா உபயோகப்படுத்துறதுக்கு தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது தெளிவா. இதுல இன்னொரு விஷயம், விக்டிம் பிளேமிங் பண்ற மாதிரி இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அதாவது குற்றங்கள் நடைபெறாம இருக்கணும் அப்படின்னா நம்மளே நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு பெண்கள்கிட்டயே போய் அறிவுரை சொல்றாங்க. இது ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னாக்க, துப்பட்டா போடுங்கள் தோழின்னு ஒரு இது இருக்கும்ல, உங்கள் உடையால் தான் உங்களுக்கு இந்த பாதிப்பு நடந்தது அப்படின்னு விக்டிம் பிளேம் பண்ணுவாங்கல்ல, சேம் டோனு எதிரொலிக்குது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, குற்றங்கள்லாம் குறையாத பட்சத்துக்கு நீங்க ஒழுக்கமால அப்படின்னா உங்களாலதான் இந்த மாதிரி தவறு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விக்டிம் பிளேமிங் தான் பண்றதுக்காகத்தான் இந்த வேலை தான் பாக்குறாங்களா அப்படின்னு தான் தோணுது. இவங்க போறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, ஸ்கூல்ல போயிட்டு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, காலேஜஸ்ல போயிட்டு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, ஒரு ஷாப்பிங் மால்ல போயிட்டு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, ட்ரெயின்குள்ள போயிட்டு ரீல்ஸ் எடுத்து போறாங்க. ரயில்வே போலீஸ்னு தனி கட்டுப்பாடு இருக்கு. ரயில்வே போலீஸ் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வருது. நீங்க உள்ள போயிட்டு எதுக்கு ரீல்ஸ் எடுக்கணும்? உங்களோட அதிகார வரம்பு எதுக்குள்ள இருக்கு? அதுக்குள்ள மட்டும் தானே நீங்க எது ஒண்ணு செயல்பட முடியும். நீங்க போயிட்டு இப்ப ஒரு குற்றமே நடந்தாலும் அந்த குற்றத்தை ஒரு ரயில்ல ஒரு குற்றம் நடந்தா என்ன செய்வாங்க, ரயில்வே போலீசார் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த அந்த பகுதி எந்த காவல் நிலையத்துக்குள்ள வருதோ அங்க அந்த கேஸை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கோம், இந்தாங்க நீங்க அதை ஃபர்தரா நீங்க ஃபார்வர்ட் பண்ணி என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணி நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க. நீங்க போயிட்டு உள்ள போயிட்டு ரீல்ஸ் எடுக்கிறீங்க. சுத்தி நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? இப்ப ஆண்களை ஃபுல்லா நீங்க ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆண்கள் ஃபுல்லா குற்றவாளி. பஸ்ல போயிட்டு அன்னைக்கு இதுல ஒரு கொடுமை ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பஸ்ல போயிட்டு ஆண்கள் ஒழுங்கா இருக்குன்னு ஒழுக்கமா இருந்தாங்க, கடைசியில பார்த்தா அதுல இருக்கிற பூரா பெண்கள் தான் உட்காந்துருக்காங்க அந்த வீடியோல. அதை கூட கவனிக்காம அட்வைஸ் பண்ணி அதை ரீல்ஸாவும் எடுத்து போடுறாங்க. ஒரு ஒரு வரமுறையே இல்ல, முழுக்க முழுக்க ரீல்ஸ் தான். என்ன சொல்றது, ஆக்ஷன் கட் ரோல் கேமரா இதே பொசிஷன்ல தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றது, அப்படியே எப்பவுமே ஒரு ரீல்ஸ் தான். இப்போ வரைக்கும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை 2 பேரை கைது பண்ணிட்டாங்க, விரட்டி போய் பிடிச்சாங்கன்னு ஏதாவது வந்திருக்கா நியூஸ்? கிடையாது. உள்ள போயிட்டு அட்வைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம் தோழர், வாங்க வாங்க சுகந்தி தோழர். தோழர், அவங்களுக்கு கைது பண்றதுக்கே அதிகாரம் கிடையாதாமே? இல்ல, அது ஒரு பல்லுலாத ஆணையம் தான். கிடையாது. இல்ல, அவங்களுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம், கைது பண்றது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு எந்த வகையான பவருமே கிடையாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா போவாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துற ஒரு இயக்கம் போலதான் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு பேர் வச்சிருக்காங்க. அதிரடி ஆக்ஷன்ல எடுக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச வரம்புன்றது பொதுமக்கள் கூடுற இடத்தெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் இருக்க தவிர ஆக்ஷன் எடுக்கவே முடியாது. எந்த வகையான ஆக்ஷன் எடுக்க. இன்னொன்னு, பாதுகாப்பு இருக்கணுமே. இல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு துப்பாக்கியோ லட்டியோ கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ல. இப்ப ஒரு குற்றவாளியை பிடிக்க போறாங்கன்னா பிடிக்க போறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுனாலதானே போலீஸ்காரவங்களுக்கு லத்தி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப இவங்களுக்கே பாதுகாப்பு இல்லங்கிறப்ப இவங்க எப்படி மத்தவங்களை போய் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு அதிகாரம் இருக்கணும்ல, ஒரு பாதுகாப்புக்குன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே கூட இல்லையே அவங்ககிட்ட. இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இதை விட இன்னொன்னு, அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைய அறிமுகப்படுத்துற விழா நடந்துச்சுல, அந்த விழா அந்த பாரேடுல கலந்துக்கிற வந்தப்போ ஒரு பெண் எஸ்ஐயோட நகை இந்த போலீஸ் வாகனத்துக்குள்ளேயே திருட்டு போயிருக்கு. அத வழக்கு ஐயா, மிக குறிப்பு, அது ஆவடி சரௌண்டிங்ல தான் நடந்திருக்கு. கிரவுண்டுக்குள்ளேயே தான் நடந்திருக்கு.
வேற எங்கேயும் ஆமா, ஆவடி போலீஸ் கிரவுண்ட்ல தான் நடந்திருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அது எங்க ஏரியால தான் நடந்துச்சு. அது போலீஸ்காரன் தான் எடுத்திருக்கான். அந்த எஸ்பிக்கு ஆவடி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கானுங்க. போலீஸ் அதுதான் ஆவடி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. வாய் வார்த்தையால தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ரிட்டர்ன் எழுதி கொடுக்கல, அதனால சார்ஜ் ஷீட் போட முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்க. தோழர், இந்த காவலன் ஆப்னு ஒண்ணு வந்துச்சு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? காவலன் ஆப் உங்க போன்ல எல்லாம் இருக்கா? இதெல்லாம் வந்து ஒரு காவலன் ஆப்புங்கிறது ஒண்ணு வந்து எனக்கு டிஎம்கே பீரியட்ல எனக்கு வந்து ஒரு போலீஸ்காரர் கூப்பிட்டு எனக்கு ரோட்ல போகும்போது கூப்பிட்டு எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்தாரு. அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா, அதாவது இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் நம்பரும் கிடையாது. ஸ்பெஷலா அவங்களை திடீர்னு கூப்பிடுறதுக்கு, இப்ப சிங்கப்பெண்ணை கூப்பிடுறதுக்கு ஒரு ஏதாவது ஸ்பெசிலிட்டி வேணும்ல பொதுமக்களுக்கும், அந்த மாதிரியும் கிடையாது. அவங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இது வந்து உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மாதிரி. அந்த விழிப்புணர்வு கூட இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பாத்திருந்தேன். கேர்ள்ஸும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்களும் கொஞ்சம் ஆள் இல்லாத இடத்துல போகிறப்ப இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆள் இல்லாத இடத்துல போகும்போது எப்படி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, ஷால் கரெக்டா போட்டு போயிடணும், ட்ரெஸ் கரெக்டா பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அவங்க ரசிகர்களே எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெண் எந்த நேரத்தில் போனாலும் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு தர வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அண்ணா ஆட்சிக்கு வந்த பின்னால் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, ஏங்க உங்க பாதுகாப்பு நீங்க தான் பாத்துக்கணும், அண்ணனுக்கு 1008 வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு எதுவுமே கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. கேட்காதீங்க, நைங்காதீங்க, 6 மாசம் டைம் கொடுங்க. இதுக்கெல்லாம் என்ன நடந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல, எனக்கு இந்த 6 மாசம் டைம் கேக்குறவங்க கிட்ட ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்துறதுதான் கஷ்டம். ஆல்ரெடியே என்னன்னா, இந்த மாதிரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதுல நீதிமன்றங்கள் நம்ம கிட்ட இருக்கு, காவல் நிலையங்கள் இருக்கு. காவல் நிலையங்கள்ல போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க. இவ்வளவு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கே இவங்க 6 மாசம் டைம் கேட்டாங்கன்னா, இதனால பாதிக்கப்படுற மக்களுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு இது வரைக்குமே புரியல. அப்ப 6 மாசத்துக்குள்ள என்ன நடந்தாலும் செத்து போனா செத்து போய்க்கலாம். 6 மாசத்துக்குள்ள என்ன நடந்தாலும் அதை கேட்டக்கூடாது. அப்ப 6 மாசத்துக்கு மக்களோட உயிருக்கு கேரண்டி கிடையாது, பாதுகாப்புக்கு கேரண்டி கிடையாது. இல்ல, 6 மாசம் அவங்க கத்துக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதை கேட்க வேண்டிய கூட்டணி கட்சிகளுமே கள்ளமோனும் தானே காக்குது. உள்ள அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, அவரு சொல்லியிருக்காரு பாருங்க, நன்றாக நடக்கிறது அப்படின்னு. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தாவேகா நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள், அவங்க இந்த மாதிரி இப்ப முதல்வராக இருக்கவரே போன திமுக ஆட்சியில சில குற்றங்கள் நடக்கும் போது என்ன சொன்னாருன்னா, அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னாரு. ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு, அது தனி மனித ஒழுக்க சம்பந்தப்பட்டது, எங்களை குறை சொல்லாதீங்கன்னு அழகா நழுவுறாரு. இப்ப என்ன அடுத்துக்கு நடக்கிற குற்றங்களுக்கு எல்லாம் இப்ப அந்த சொன்னாங்கல்ல, நீங்க நல்லா ஒழுங்கா இருக்கணும், நீங்க ஒழுக்கமா இருக்கணும், அப்பதான் குற்றங்கள் நடக்காதுன்னு விக்டிம் பிளேம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னொன்னு சார், இப்ப ஸ்கூல்ல போய் பேசுறாங்க பாத்தீங்களா, இது எப்படி தனி மனித ஒழுக்கத்துக்குள்ள வரும்? இப்ப ஸ்கூல்ல போய் விஜய் படம் பாத்தீங்களான்னு கேக்குறாங்க, தளபதி படம் பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப தளபதி படத்தை நடிச்ச படத்தை சில படத்தை பார்த்தா அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எப்படி சார் தனி மனித ஒழுக்கம் வரும்? அந்த அளவுக்கு அறிவில்லாதனாலதான் நம்ம அவங்கள தற்கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் தற்கொலைன்னு சொல்றோம்னே அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குது. இல்ல புரியுதா, இல்ல புரிஞ்சு ஸ்கேம் பண்றாங்களான்னு தெரியல சார். எனக்கு இப்ப வரைக்கும் என்னதுன்னா, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையில வந்து குற்றவாளிகளை விரட்டி பிடித்ததாவோ எதுவுமே இல்லை. ஃபுல்லா ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. இதுல இன்னொன்னு இருக்கு, பார்த்தா ஸ்கூல் பசங்க வந்து ஸ்கூல் காலேஜ் பசங்க எல்லாம் தெரியல, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு அவங்கள பார்த்து ஐடி கார்டை வாங்கி பார்த்துக்கிட்டு சட்டை ஒழுங்கா போட்டிருக்கியா, இது சட்டை ஒழுங்கா போடுறியா வைக்கிறாங்க பசங்களை சொல்றது வந்து இது வந்து மாரல் பாலிசிங்ல தானே வரும். அதையும் பண்றாங்க இவங்க. இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் இனாகிரேஷன் பண்ணாங்க இல்லையா, சொல்றது ஆசிரியரோட வேலை. இனாகிரேஷன் பண்ணாங்க இல்லைங்களா, அப்பவே பாத்தீங்கன்னா குற்றம் செய்வர்கள் உழைக்கக்கூடிய மக்களைத்தான் வந்து அக்யூஸ் பண்ணிருந்தாங்க. அதுவே வந்து ஒரு மோசமான போக்கு. ஒரு நல்ல சட்டை போட்டிருக்கோம், பேண்ட் போட்டிருக்கோம், பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறது இல்லையா, பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு குற்றங்களையும் செஞ்சது இல்லையா, அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதுன்றதே எளிய மக்களை வந்து பாத்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ற வேலையை தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க கிட்ட எந்த வகையில் நேர்மையை நம்ம எதிர்பார்க்க முடியும்? அதாவது ஏதாவது தப்பு நடந்தா அதுக்கு வந்து பொதுமக்கள்ல இருக்கிறவங்க தான் காரணங்கிற மாதிரி அக்யூசியேஷன் வேலையெல்லாம். அதாவது என்னன்னா, ஒரு கில்ட் ட்ராப்புக்குள்ள பொதுமக்களே சிக்க வச்சுட்டா கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா,
அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா, அந்த கில்ட் ட்ராப்ப பண்றதுக்குன்னு ஒரு பிரச்சாரத்துக்கு இறக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிங்கப்பெண் அவர் நடிச்ச படம்ங்கிறதுனால அவரோட பாட்டை ப்ரமோட் பண்ற மாதிரி இதுல அவரு பிரச்சாரம் தான் அகைன் அவரை ஃபேமஸ் பண்ற மாதிரி. இல்ல இதெல்லாம் அந்த என்ன சொல்றது, மன்னர்கள் வந்து தனி மனித துதிபாட சொல்லி பரிசு பொருள்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அதுதான் நடந்துகிட்டு இதெல்லாம் இருக்கு இப்ப. இதெல்லாம் இதுக்கு ஒரு வந்து ஒரு பக்கம் அரசு பெருமை பேசிட்டு இயந்திரத்தை இருக்காரு. பயன்படுத்துறாங்க பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் பெருமை பேசிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப மோசமான செய்தி என்னன்னா, அவங்களுடைய கட்சியோட நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான செயல்ல ஈடுபடுறாங்க. சேலத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 வைக்கிட்டு மிரட்டி இருக்காங்க. ஏகப்பட்ட வீடியோ எடுத்திருக்காங்க. ஒரு பொள்ளாச்சி சம்பவத்தோட மோசமான அதிர்ச்சி சம்பவம் இப்ப நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இத பத்தின விவாதங்கள் பெருசா வெளியே வருதான்னு கேட்டீங்கன்னா இன்னுமே வரமாட்டேங்குது. யாருமே பேச அஞ்சறாங்க. இல்ல எனக்கு புரியல அதுதான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு கூட தான் ஒரு செய்தி ஒரு அதே வீடியோ பார்த்தேன் சேலத்துல. தோழர். சொல்லுங்க. இப்ப ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் வந்து பவர் கட் பத்தி சொல்றாரு. அந்த பையன் வந்து நல்ல ஃபேமஸான ஒரு பையன் தான். நல்லா இப்பதான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் வீடியோ பண்ணிருக்காரு. நான் இந்த வீடியோவை போட்டா என்ன வந்து எப்படி கடிப்பீங்கன்னு தெரியும், இதனாலயே நான் அந்த பொலிட்டிக்கலாவே போயிடுவோன்னு பாக்குறேன். ஆனாலும் நான் இப்ப 11 மணி நேரம் பவர் கட்டால பாதிக்கப்படுறேன், அதனால நான் இந்த வீடியோவை போடுறேன், எனக்கு வேற வழி இல்லாம போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சொல்றதுக்கே பயப்படுறோம் நாங்க எல்லாருமே. சொன்னாலே அப்படியே சுத்திடுறாங்க தோழர். அத கத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, புள்ளி பண்றாங்க. முடியல தோழர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களோட நீ எதையுமே குறைய சொல்லாத, நீ அமைதியாரு, அவ்வளவுதான். நீ வந்து வாயவே தரக்கூடாது. நீ வாயை திறந்தனா நாங்க உன்னை கிண்டல் பண்ணுவோம், இல்ல புள்ளி பண்ணுவோம், இல்ல அரட்டுவோம். இதுதான் இப்ப அவர் சொல்றதே. அவர் இந்த வீடியோலயே சொல்றாரு, இப்ப எப்படினாலும் என்ன கடிச்சு வைக்க போறீங்க, ஆரம்பிக்க போறீங்க, நான் என்னோட பிரச்சனையை சொன்னா கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு அவரே சொல்றாரு. அந்த வீடியோ என்னங்கறத அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல சுகந்தி, இதுல என்ன விஷயம்னா, ஜனநாயகத்தின் வெளிவருபவர்கள் தான் ஜனநாயகத்தின் குரலை வந்து பெரும்பாலும் நசுக்கிற வேலையை பார்ப்பாங்க. அந்த வேலையே இந்த கட்சி சிறப்பா பாக்குது. எதிர்த்து கேள்வி கேட்கறதுன்றதையவே ஒழிக்க பாக்குறாங்க. என்ன மாதிரி மனநலன் ஆமா எனக்கு தோழர், புரியல. அதான் உண்மை. அதாவது இப்ப வந்து இப்ப இருக்கிற நிலைமையில வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை விட தாவேக்கால இருக்க பாலியல் குற்றவாளிகளை தடுக்கிறதுக்காகவே ஒரு சிறப்பு அதிரடிப்படையை வந்து தாவேக்க அரசாங்கம் ஏற்படுத்தணும். அந்த அளவுக்கு பாலியல் குற்றங்களை மேல தினம் தினம் ஒருத்தர் மேல வந்துகிட்டே இருக்கு. இது அதிகார வரைக்கும் துஷ்பிரயோகம் 11 அவ்வளவுக்கு குற்றம் அவங்க அதிகமாயிடுச்சு. மட்டுமே பண்ணியிருக்காங்க. அவங்க கட்சிக்காரர் மட்டுமே 11. கிட்டத்தட்ட 40% ஆட்சிக்கு வந்து ஆயிடுச்சு. 1 மாசம் தான் ஆகுது. 40% ஆயிடுச்சு. அவங்க மட்டுமே பாலியல் குற்றத்துல. மொத்தம் வந்திருக்கிற கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா 26 வந்திருக்கு. 26ல அவங்க 11. 26 கேஸ்ல 11 கேஸ்னா என்ன ஆகுறது? அதுவும் 30 நாள்ல ஆட்சி அமைஞ்சு 30-31 நாள் தான் ஆகுது. இது டூ அதுக்கே மச். இவ்வளவு குற்றவாளிகள் எங்க வேணாலும் இருப்பாங்க. ஆனா ஒரு கட்சியிலே தொடர்ந்து இவ்வளவு பேர் இருக்குன்றது இந்த கட்சி எவ்வளவு ஒரு மோசமான கட்சின்றத வந்து காட்டுற விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அரசியல் வரலாற்றுல இவ்வளவு மோசமான நிர்வாகிகள் கொண்ட ஒரு கட்சி நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் பாலியல் குற்றங்கள் அதிகப்படியான ஈடுபடக்கூடிய நபர்கள் கொண்ட கட்சியா அந்த டிவிக்கே இருக்கு. ஆனா ஒரு நாளும் அதை வந்து பொறுப்பேத்துக்கிற மனநிலை இல்ல. இந்த முதல்வர் ப்ரமோஷன் வேலை மட்டும் நல்லா நடக்குது. ப்ரமோஷன் வேலை தான் தோழர் எல்லாம். இப்ப அந்த காவலன் ஆப் வந்திருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு எஸ்ஐ சார வந்து சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் போய் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இந்த மாதிரி காவலன் ஆப்ப உங்க வீட்டுல போய் சொல்லி அப்பா அம்மா செல்ல, அக்கா செல்ல இதெல்லாம் பதிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு நான் ரோட்ல போகும்போது சொன்னாங்க. என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த பீரியட்ல இன்னும் சில ஆப் கூட மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சொல்லிட்டு என்ன கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாங்க என் கூட எல்லாம். அப்படி நாங்க இந்த ஆப் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கவர்மெண்ட்டுக்கு ரெக்கார்ட் பண்றதுக்காண்டிதான் அவங்க பண்ணாங்களே தவிர்த்து. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பாருங்க, எந்த ரீல்ஸாவது வெளியே வந்துச்சா? காவலன் ஆப் வந்து டிஎம்கே பீரியட்ல வந்து போலீஸ்காரங்க எனக்கு இன்ஸ்டால் பண்ணாங்களே, அது மாதிரி நிறைய பேருக்கு பண்ணாங்க ரோட்ல நின்று. என்னென்ன லேடிஸ் தனியா வர்றவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணி பண்ணாங்க. எதையாவது என்னைக்காவது கவர்மெண்ட் ரெக்கார்டுக்காக வேணா ஒரு வீடியோ எடுத்துக்கிடுவாங்க, என்னைக்காவது அபிஷியலா ஒரு ரீல்ஸ் மாதிரி போட்டு டிஎம்கே ப்ரமோட் பண்ணுச்சா? அதாவது ஒரு வேலை நடக்காத ஒரு இடத்துலதான் ப்ரமோஷன் தேவைப்படும். இங்க ப்ரமோஷன் மட்டும் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. இந்த ப்ரமோஷன் கூட எதுக்கு தெரியுமா? மத்தவங்க எல்லாம் ஏமாத்துறது.